நான் படிக்கணும், தற்காப்பு கலையில் சாதிக்கணும். ஆனால் சாய்ந்து வாழக்கூட விட வீடு. வீடில்லை, சரியாக உண்ண வழியில்லை, வாங்கிய மெடல்களை வைக்க இடமில்லை. முதல்வர் அண்ணா உதவி செய்யுங்கள் என கேட்கும் ஒரு ஏழை மாணவியின் பரிதாப நிலை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஒருவரின் குடிப்பழக்கம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே நடுத்தெருவில் நிறுத்திவிடும் என்பதற்கு ஜோலார்பேட்டையில் அரங்கேறி உள்ள ஒரு குடும்பத்தின் நிலையே சாட்சியாக உள்ளது. தனி மனிதனின் மது பழக்கம் அது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே எப்படி சிதைத்துவிடும் என்பதற்கு இந்த 14 வயது அரசு பள்ளி மாணவியின் கண்ணீர் உதாரணமாய் தெரிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பெரிய மூக்கனூர் ஊராட்சி தலையாட்டி வட்டம் பகுதியில் ஆடு வெட்டும் தொழில் செய்து வந்த பெருமாளுக்கு சபியா என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் உள்ளனர். குறைந்த வருமானத்தை கொண்ட பெருமாள் அதே பகுதியில் உள்ள ஏரி அருகாமையில் சிறியதாக ஒரு குடிசை வீடு கட்டி தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் சில மாதங்களாக குடிப்பழக்கத்திற்கு ஆளான அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். ஒருபுறம் மது கணவரை பறித்துச் சென்ற நிலையில் ஒண்டி வாழ்ந்த குடிசையும் கனமழையால் இடிந்து விழுந்தது. குடியால் கணவனையும் மழையால் வீட்டையும் இழந்து 3 குழந்தைகளுடன் நடுத்தெருவில் தவிக்கிறார் தாய் சபியா. சூழ்நிலை அவருக்கு கண்ணீரை வரவழைத்தாலும் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் என முடிவெடுத்த அவர் அவரது உறவினரின் வீட்டில் ஓலை குடிசையில் ஒண்டி வாழ்ந்து வருகிறார். தன் உதிரத்தை வேர்வையாக்கி குழந்தைகளுக்கு உணவளித்து வரும் தாய் சபியா எப்படியாவது தனது 3 குழந்தைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்து வருகிறார். தன் தந்தை மதுவால் மறைந்தாலும் வறுமை வாட்டினாலும் வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என தனது லட்சியத்தை கைவிடாத மூத்த மகள் தர்ஷினி புதுப்பேட்டை அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு முடித்துவிட்டு இப்பொழுது 10ஆம் வகுப்பு செல்ல உள்ளார். இந்த ஏழ்மையிலும் கராத்தே கலையில் கடும் உழைப்பால் பிளாக் பெல்ட் வாங்கி சாதனை படைத்து ஏழை தாய்க்கு சற்றே ஆறுதல் அளித்துள்ளார். ஒழுகும் ஓலை குடிசையில் துணிமணிகள் சமையல் பாத்திரங்கள் வைப்பதற்கே இடமில்லாமல் 3 பிள்ளைகளும் தாயும் ஒண்டி குடித்தனத்தில் முடங்கி கிடக்கும் நிலையில் கராத்தே போட்டியில் தான் பெற்ற கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் ஒழுகும் ஓட்டை குடிசையில் வைக்க இடமில்லாமல் தர்ஷினி தவித்து வரும் நிலை பரிதாபத்திற்கு உரியது. வறுமையால் தன் பிள்ளைகளின் படிப்பும் மூத்த மகள் தர்ஷினியின் கராத்தே கனவும் பாதியில் கலைந்துவிடக் கூடாது என்ற வைராக்கியத்தில் போராடி வரும் தாய் சபியா தன் உடல் சக்தியற்றதாக மாறி வருவதாக கவலையுடன் தெரிவித்துள்ளார். எங்க வீட்டுல வாழ்வாதாரம் அவர் எங்க வீட்டுக்காரர் வருமானம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப அவர் இறந்ததுனால எதுவும் கிடையாது. எனக்கும் உடம்பு சரியில்லைனால சரியா என்னால வேலையும் பார்க்க முடியறதில்ல. நாங்க இப்போ இருந்த வீடு இடிஞ்சிருச்சு. இப்போ உறவினர்கள் வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. தமிழக கவர்மெண்ட் சிஎம் சார் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடும் என் பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தயவு செஞ்சு. தற்பொழுது அவர்கள் தங்கியிருக்கும் இடம் சொந்த இடம் இல்லை. எந்த நேரத்திலும் அங்கிருந்து காலி செய்ய சொல்லி துரத்தப்படலாம் என்று தெரிவித்துள்ள தாய் தன் பிள்ளை தலை சாய இருக்க இடமும் தடையின்றி படிக்க கல்வி உதவியினையும் தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் கல்வி ஒன்றே தங்கள் கஷ்டங்களுக்கான விடை என்பதை உணர்ந்து கொண்ட மாணவி தர்ஷினி எனக்கு படிக்கணும், இன்னும் நிறைய மெடல் வாங்கணும்னு ஆசை. ஆனா எங்க அப்பாவும் இல்ல, வீடும் இல்ல. சிஎம் சார் எங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தாங்க என்று விம்மியபடியே முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். என் தங்கச்சி தம்பி எனக்கு படிக்க வைக்க முடியாது எங்க அம்மாவால. சிஎம் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க புறம்போக்கு இடத்துல இருந்தோம். அந்த வீடும் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ உறவினர் வீட்டுல தான் தங்கியிருக்கோம். எங்களுக்கு இந்த இடம் நிரந்தரம் இல்லை. அதுக்கு ஒரு பட்டா கொடுத்து கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ் சிஎம் சார். மெடல் வைக்க கூட இடம் இல்லை எங்க வீட்டுல. கொஞ்சம் நிறைய படிக்கணும். நானே எங்க அம்மாவை நான் நல்ல நிலைக்கு போய் எங்க அம்மாவை பார்த்துக்கணும். அதுதான் என்னோட ஆசையே. தந்தையின் குடிப்பழக்கத்தால் வறுமையையும் சாதிக்க வேண்டிய வயதில் வீடற்ற அனாதை என்ற அவலத்தையும் சுமந்து நிற்கும் இந்த அரசு பள்ளி மாணவியின் கண்ணீர் புதிய முதலமைச்சரின் காதுகளுக்கு எட்டுமா? சாதிக்க துடிக்கும் இந்த ஏழை வீராங்கனையின் கண்ணீரை துடைத்திட அரசு முன்வருமா? மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவனுடன் நந்தகுமார்.